யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. He was compassionate. He was faithful. He was true to his promises. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருந்தாரு. அவர் மனதுருக்கத்தோடு நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. Thank you Jesus Lord. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உண்மையாக சொல்லலாமா? இன்னும் ஐ வாண்ட் யூ டு ஓப்பன் அப், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக என்னுடைய சத்தத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. ஜஸ்ட் லிசன் டு மை வாய்ஸ். பட் உங்கள் உள்ளம் பேசட்டும், உதடுகள் பேசட்டும், இன்னும் ட்ரூத்ஃபுல்லாக. ஜஸ்ட் மீன் த வேர்ட் வாட் யூ சே. ரேண்டமாக நன்றிப்பா நன்றிப்பா அப்படி சொல்லாதீங்க. உண்மையாக சில விஷயங்களை அவருக்கு முன்னாடி நிறுத்தி சொல்லுங்கள். நிறுத்தி அந்த சூழ்நிலைமைகளை விவரித்து, அப்பா வி வாண்ட் டு சே தேங்க்யூ. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நன்றி சொன்னாங்க? செங்கடலை எங்களுக்காக பிளந்தீங்களே நன்றி. எகிப்தையும் அதன் சேனைகளையும் அதில் அழித்தவரை துதியுங்கள். எவ்வளோ அழகாக கர்த்தரை துதிச்சாங்க. They say, they explain whatever situation they have been and how God rescued them. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லாமா? ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். சொல்லலாமா? ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா கிட்ட எத்தனை பேர் உண்மையாக சொல்ல போறீங்க? என் ஆபத்து நாட்களில் நீர் என்னோடு வந்தீர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ மூழ்கி போகிறது இல்லை. அந்த அக்கினி உன் பேரில் பற்றாது. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இதுவரையிலும் நாம் அழிந்து போகாதபடி, மூழ்கி போகாதபடி, வெந்து போகாதபடி நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஷதன கதரி பலதுரே. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். கடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். சொல்லலாமா? ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா ஓ நன்றி நன்றி அப்பா தகப்பனே, நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். பாடலாமா? நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். மறுபடியும் பாடுவோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம்.
நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். கைகளை உயர்த்தி அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் ஆதரித்த ஆயனே, பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவரே, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து சார்பில் நான் விழுந்தேன். ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. ஷகாபாதிரதே நீகபோலியாத்தி சேகபோ. பாடலாமா? நல்ல ஆவிர உற்சாகத்தோடு. நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர் அவர்தான். அநேகர் வந்தார்கள் போனார்கள், அநேகர் இருந்தார்கள் இல்லாமல் போனார்கள், ஆனால் நீரே என்னை நிரந்தரமாய் ஆதரித்தவர், நீரே என்னை சுமந்தவர். நான் ஆபத்து நாளில் கூப்பிட்ட பொழுது எனக்கு பதில் தந்தவர், என்னோடு வந்து நின்றவர். நான் கூப்பிட்ட பொழுது என் சத்தத்தை கேட்டீரே அப்பா. நடந்த பாதையெல்லாம் கூட வந்ததோ, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தீரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தீரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். போகும் இடமெல்லாம் பாடலாமா? போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எல்லாரும் அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க உதடுகள் அல்ல, உங்கள் உள்ளம் பாடணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே, நம்மை கைவிடவில்லையே. உனக்கு நான் சொன்னதை செய்யும் வரையிலும் நான் உன் கையை விடுவதில்லை என்று வாக்கு பண்ணினவர், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் நம்மை அவர் விடுகிறது இல்லை.
அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, thank you for all the favors, thank you for all your goodnesses, thank you for all your mercy Lord. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. நல்லா முடிஞ்சவங்க சத்தத்தை உயர்த்தி, ஒருவேளை எழும்பி நிற்கணும்னா எழும்பி நின்று, கைகளை விரிக்கணும்னா கைகளை விரித்து அப்படியே ஆண்டவரை கொண்டாடுவோமா? அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அசதியாய் அவருக்கு நன்றி சொல்ல நம்மால முடியாதே. அவர் செய்தவைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மால அசதியாய் அவருக்கு நன்றி சொல்ல வெறும் வார்த்தைகளால் அல்ல, பலிபீடத்தை இன்றைக்கு ஏறெடுக்க போகிறோம். ஓரியா கபாலி ஷேகபா, துதியினாலே ஒரு பலிபீடத்தை ஓரியாமா கஷிகதிரே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். நன்றி பாடல் பாடுவோம், பலிபீடம் கட்டுவோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் ஆதரித்த ஆயனே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் ஆதரித்த ஆபிரகாம் ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய நல்லா ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உரத்த சத்தத்தோடு உண்மையுள்ள மனதோடு கூட ஓ தாயும் என் தகப்பனும் என்னை அறிவதற்கு முன்பாக நீர் என்னை அறிந்திருந்தீரப்பா. ரிபாபா ஷிகதரபா, அதுதானே தகப்பன் வீடு. ஓ நன்றி சொல்கிறோம். பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பை நம்பும் நான், உம்மை நம்புகிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கையோடு பாடலாமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானே. நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானே. வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
கர்த்தரை நம்புகிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. I want to declare this word over your family. உங்க குடும்பத்திற்கு நேராக, உங்கள் தலைமுறைக்கு நேராக, உங்கள் வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நம்பி ஒருவன் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. உன் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். உன் தலையை அவர் உயர்த்துவார். சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் முன்னிலையில் உன் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் செய்து, இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன் என்று சொல்லி அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். He will glorify you. Shikabadira sikabadara dira baba shidaro nikaladhisheti se kamanteri selaba. உம்மை நான் நம்புவேனப்பா, உம்மை நான் நம்புகிறேன், உம்மையை நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன். உத்தம இருதயத்தோடு அறிக்கை செய்யுங்க, இந்த சூழ்நிலையில நான் உம்மை நம்புகிறேன்ப்பா. இந்த புயல் காற்றின் நடுவிலும் நான் உம்மை நம்புகிறேன். இந்த வியாதியின் நடுவிலும் நான் உம்மை நம்புகிறேன். இந்த ஆண்டவரே போராட்டங்களின் நடுவிலும் நான் உம்மை நம்புகிறேன். இவ்வளவு மலை போன்ற தேவைகள் எனக்கு முன்பாக நிற்கிறது, ஆனா நான் நம்புகிறேன்ப்பா. I put my trust on you. Trust on the rock. ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற கன்மலையே, கன்மலையாகிய கிறிஸ்துவே. ஷண்டரா பாபா ஷீதரா. நம்புவே நம்புவே உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல தைரியமா பாடுங்க, உம்மை நம்புவே. நீங்க சொல்லுகிற இந்த வார்த்தையை சத்துரு கேட்கணும். நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை உங்கள் வியாதி கேட்கணும். உங்களுக்கு முன்பாக நிற்கிற மலை கேட்கணும், நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி. I put my trust on God. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் அல்லவோ மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நானோ என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அதனால் நான் முறிந்து விழுவது இல்லை, அதனால் நான் எழும்பி நிமிர்ந்து நிற்பேன். ஷகபதரபதரப ஷிபதரபா ரிகபஷிகதரபா. தங்கள் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு, தங்களுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. Some boast over their wisdom, some boast over their strength. Shakabadara sikabadaraba. But I will boast on the Lord. I will boast on the Lord. நான் என் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், அவரே என் மேன்மை. சந்தினமா சிகபதரா கபோ சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து சொல்லுவோம். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை, ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லாமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அறிக்கை செய்யுங்க சகோதரிகளே, அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போம், அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஏதோ சாதாரண மனுஷி இல்லை, சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிற்க தக்க உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். நம்பிக்கையில் உறுதியா இருப்போம், நம்பிக்கையில உறுதியா இருப்போம். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம்.
பூரண சமாதானம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பூரண சமாதானம், a complete peace has been actually shakabada rikababa. கர்த்தர் அதை அப்படியே ஓபன் அப் பண்றார். பூரண சமாதானத்தை கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவர் அவரையே சொல்லுங்க, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். I have no other options, Lord. I have no other place to go. I have no other person to seek but only you, Father. உங்களை தான்ப்பா நாங்க நம்பி இருக்கிறோம். வேறு ஒருவரை அல்ல, வேறு இடத்தை அல்ல, வேறொரு காரியத்தை அல்ல, அவரையே நான் நம்பி இருக்கிறேன். உம்மையே. எத்தனை பேர் அதை அழுத்தி சொல்லுவீங்க என் கூட சேர்ந்து? நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா. என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவனையே நம்பி இருக்கிறேன். என் காயங்களை ஆற்றுகிற தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். ஷிகபாதிரா சேகதரா லகமா சிகதுரா. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. நீ மறக்கப்படுவதில்லை. இந்த வரிகளை பாடலாமா? கர்த்தர் உங்களை நினைக்கிறார். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற சகோதரியே, உன்னை நினைக்கிறார் கர்த்தர். அன்னாலை நினைவு கூர்ந்தவர் உன்னை நினைக்கிறார். ராகேலை நினைவு கூர்ந்தவர் உன்னை நினைக்கிறார். நோவாவை நினைவு கூர்ந்தவர் உன்னை நினைக்கிறார். நீ அவரால் மறக்கப்படவில்லை, அவர் உன்னை மறக்கவில்லை. ஷமதியா சிகபதரா லிகபதரா ரியாபா ஷிபதரபா. எங்கள் கர்த்தாவே, உம்மையே மருந்துகளையோ மருத்துவர்களையோ தள்ளி என் கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ நினைத்தருளும், நீ நினைத்தருளும். Remember us, O Lord. Remember them, O Lord. I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, நீர் இவர்களை நினைவு கூறும்படி கெஞ்சுகிறேன். இந்த மாதம் அவர்களை நினைத்தருளும். Let your favor come and rest on them. உங்க தயவுள்ள கைகளை நீட்டி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கும், அவர்களை நினைத்தருளும். Remember them, O Father, Lord. Nimashibadira segaladira kadarose valadia sekabaduraba. ஓ ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவன் அல்லவோ நீர்? ஈசாக்கு ஜெபித்த பொழுது ஓ ரீகபர் ரெபேக்காலின் கர்ப்பத்தை திறந்த தேவன் அல்லவோ நீர்? நிகபா ஷிகதரா பாதிரமா ஷிகதரா ரியாலி சேகபதுரினி சேகதரபா. இன்று எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் நினைவு கூறுவீராக, நீர் நினைவு கூறுவீராக. சில ரெபேக்கால்கள் இங்கு உண்டு, அவர்களை நினைவு கூறும். சில அன்னாள்கள் இங்கு உண்டு, அவர்களை நினைவு கூறும். சில எலிசபெத்துக்கள் இங்கு உண்டு, அவர்களை நினைவு கூறும் அப்பா. சில ராகேல்கள் உண்டு, அவர்களை நினைவு கூறும் ஆண்டவரே. Please remember, oh remember them, oh Lord, remember them, oh Lord, remember them, oh Lord. இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். Remember, remember us, oh Lord. Rikavadi sekabaliyadaraba. என்னை நினைப்பவரே, பாடுங்க என் கூட சேர்ந்து. ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். உம்முடைய கைகள் குறுகி போகலப்பா, உங்க கைகள் குறுகி போகலப்பா, உங்க கைகள் குறுகவில்லப்பா. ஷபாதி கதரபபா. மலடியை சந்தோஷமுள்ள பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர்.
இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமுள்ள பிள்ளை தாட்சியால் வீடுகளிலே தங்க பண்ண இந்த ராத்திரி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களை கேட்டு இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து மகிழ்ச்சியுள்ள பிள்ளை தாய்ச்சிகளாய் கர்த்தர் இவர்களை நீர் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, கூட சேர்ந்து அப்படியே ஜெபிங்க. ரிகபாதிரா சிகபாதா, உங்களுக்கு தெரிந்த அவருடைய பெயர்களை சொல்லுங்க. நிர்ணயித்தருளும் நிர்ணயித்தருளும் நிர்ணயித்தருளும். ரிவா ஷிகாதி சேகா துஹாதி அமாதி கஷிபோதி சேபா துரபா ரிகபாபா ஷிகா. தொடர்ச்சியான கர்ப்பம் விழுகிறது. Abortion, the spirit of abortion, we rebuke that spirit in the name of Jesus. இனி ஒருபோதும் கர்ப்பம் விழுகிறது உன் தலைமுறைகளை இல்ல, உங்களுக்கு இல்ல, உங்கள் தலைமுறைகள்ல இல்ல. கர்ப்பம் விழுகிறது மலட்டும் இஸ்ரவேலில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா மலட்டு தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, உயிரடைகிறது உன் கர்ப்பங்கள். சில சகோதரருடைய சரீரங்கள் உயிரடைகிறது. உயிரணுக்கள் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் சரீரங்களை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். சில சகோதரருடைய சரீரங்களை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். உயிர் அடைவதாக, ஜீவன் அடைவதாக, ஜீவன் பெருகுவதாக. We rebuke the spirit of infertility. கர்ப்பம் விழுகிறது இல்ல, இனி abortions இல்ல இயேசுவின் நாமத்துல. இனி கட்டில்களில் கண்ணீர்களின் சத்தம் அல்ல, இனி கட்டில்களில் களிப்பின் சத்தம் கேட்கட்டும். ஜெபிங்கள நல்லா ஆவியில ஆவியில ஆவியில. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அதை ரிசீவ் பண்றதுக்காக காத்திருக்கிறவங்க உங்க நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் யுவர் ஃபெய்த். உண்மைதான்ப்பா நான் நம்புவேன். உங்க அன்பை நம்பும் நான். இந்த ஏன்ற வார்த்தை, அவரையே, உம்மையே உம்மையே நம்பி இருப்பேன். அந்த வார்த்தை மறுபடியும் சொல்ல ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துறேன். சொல்லுங்களேன். உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லலாமா? உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம் அன்பையே உம்மையே. எத்தனை பேர் அதை பாடுறீங்க? உம்மையே நம்பியிருப்பேன். வேற எதுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தாலும், if you're praying for a healing, if you're praying for some deliverance, சிலர் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க, சிலர் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க, சிலர் கடன் பாரம் சுமைகள் உங்களின் தோள்களிலிருந்து எடுக்கப்பட ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. வாட் எவர் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார், ஆண்டரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உம்மையே தான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு என்ன பண்றது அடுத்துனே தெரியல சிஸ்டர். நான் ஒரு ஸ்டக்கப்பான சூழ்நிலைமையில் இருக்கிறேன். அடுத்த கட்டத்திற்கு என்னால் நகர்ந்து போக முடியாதபடி யாரோ என் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டது போல. நீங்க இருக்கீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்கப்பா, என் கைகள் கால்கள் கட்டி இருக்கலாம்ப்பா, ஆனா நான் உண்மைதான்ப்பா நம்பி இருக்கேன். என் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நான் பார்க்கவே முடியாமல் இப்படியே முடிந்துவிடும் என்று சத்துரு உங்கள் செவிகள் சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை,
உடன்படிக்கை நீங்க அறிக்கை செய்ய செய்ய உங்க விசுவாசம் முளைத்து வெளியே வருது. தூர்த்து போட்ட துறவுகளுக்குள்ளிருந்து விசுவாசம் அப்படியே வெளியே வருது. மண்ணை போட்டு உங்க விசுவாசத்தை சத்துரு மூடிட்டானா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த மண்களை முட்டி முட்டி இந்த விசுவாசம் முளைத்து வெளியே வரட்டும், முளைத்து வெளியே வரட்டும். Declare with faith, with courage. நம்பிக்கையோடு தைரியத்தோடு சொல்லுங்க, உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். I know who I am. I know who my God is. என்னை ஆசீர்வதிப்பீர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சகோதரி. உங்கள் கடன்கள் மாறுவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல வரட்டும். ஓரியாலாஷிகபோ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ககபலாஷிகதரமசிகபதுரதிதரி ரிகமஷிதசிகபுரிதரா. Oh Jesus, அன்று பார்த்து சொல்லலாமா, நான் உம்மை நம்புறேன்ப்பா, நான் உம்மை நம்புகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டே போக மாட்டேன். இப்போ ஒருவேளை சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், மனிதர்களுக்கு எட்டாத ஒரு சூழ்நிலை மேல் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, காலம் நிறைவேறும், காலம் வரும், காலம் வரும். கர்த்தர் குறித்த காலம், கர்த்தர் முன்குறித்த நேரம். Thank you Jesus, thank you அப்பா, thank you Holy Spirit of God. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்கப்பா. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என் மேல் இறங்கிடுமே. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என் மேல் இறங்கிடுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணுமே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே. ஆண்டு பார்த்து சொல்லலாமா, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் மழையாய் அக்கினியாய் என் மேல் இறங்கணுமே. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் மேல இறங்குங்கப்பா. You seek the presence of God. என் மேலே அக்கினியாய் என் மேல் இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணுமே.
தேவ சமூகத்துல அப்பா ஆண்டவரே, உங்க மகிமை இந்த ராத்திரி என் மேல இறங்கட்டும். manifest your glory Lord. உங்க மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. உங்க மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அவருடைய பிரசன்ஸ் எதிர்பார்த்து அப்படியே நம்ம பாடலாமா? அவருடைய பிரசன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி, இன்றைக்கு ஒரு விஷயம் நம்ம குடும்பங்களில் குறைவாக இருக்குன்னா அது தேவ பிரசன்னம் தான். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அப்பா, என் அற்புதங்களுக்கு எல்லாம் மேலாக உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் பிரசன்ஸை நான் வாஞ்சிக்கிறேன். கேளுங்க. பிகாஸ் when the presence of God is there, அங்கே அற்புதங்கள் நடக்கும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே விடுதலைகள் உண்டாகும், அங்கே சமாதானம் உண்டாகும். நீங்கள் கேட்கிற எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறது. The first thing that you seek in the morning is the presence of God. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் வீடு முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோமே, தேவாலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பினது. தேவாலயம் முழுவதும். இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். Lord, fill me with your glory Lord. சொல்லுங்க, உங்க மகிமையினால் என்ன நிரப்புங்கப்பா. உங்க மகிமையினால் என்ன நிரப்புங்கப்பா. Fill me with your glory Lord, your glory, your glory, your glory Lord. நீர் என்னை நிரப்பிடுமே. ஷகதனதேசே. அப்படி அந்நிய பாஷைகள்ல பாடுவோமா? நிகதரா நிதரா ஷிதரதரி கதரலோ. டங்ஸ்ல பாடலாமா? நிதரதா ஷிதரதோ நிதரதா ஷிதரதோ நிகலதா நிதரா ஷிதரிதரா. ஆண்டவரே, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், மேபி யூ ஆர் வாக்கிங், யூ ஆர் இன் a work place, or you are traveling, இல்லை உங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க, you are listening to this sound. இந்த சவுண்டை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் மறைவாக ஹெட்செட் வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் கேளுங்கப்பா கிட்டப்பா, நான் இருக்கிற இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் இப்பொழுது நீ நிரம்ப செய்யும். I believe when you listen to this sound, நான் நம்புகிறேன் உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒரு மேகத்தை போல, ஒரு அக்கினியை போல கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். அந்த பிரசன்ஸ் அப்படியே உணர்ந்து தேவ சமூகத்தில் உங்கள் அறைகளுக்குள்ள, உங்கள் வீடுகளுக்குள்ள, உங்கள் நிமித்தமா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளும் அதிகமாய் இன்னும் பலமாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் அதிகமா, இந்த அபிஷேகம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் பலமாய் வேண்டும், இன்னும் அதிகமாய் வேண்டும், இன்னும் வேண்டும். கேளுங்க, கர்த்தரிடத்துல தாகமா கேளுங்க. ஷனமா கதகதி கஷீரகலதியா சேகபோ. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அநேக நன்மைகள் இருக்கிறது. ஓ என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே. தேவ சமூகத்தில் என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என்மேல் மகிமை
கர்த்தருடைய மகிமை அப்படியே நம் நடுவில், ஆண்டுடைய presence, God's presence, a tangible presence. ஓ இயேசு உங்களோடு இருக்கிறாரான்னு ஒரு கேள்வியை கடந்த வாரம் முழுவதும் எத்தனை முறை கேட்டீங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களாப்பா? இன்றைக்கு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள பர்சனலா. இட்ஸ் நாட் தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ சே அண்ட் யூ லிசன். இட்ஸ் நாட் லைக் தட். நான் அனுபவிக்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கறதுக்கு இல்லை, நீங்கள் அனுபவிக்க, ஃபீல் பண்ணுங்க. அப்பா உங்க கூட இருக்கிறாருன்றத உங்க மனதுக்குள்ள, உங்க உணர்வுகளுக்குள்ள, உங்க உள்ளத்துல. நீங்க எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? என்னோடு நீர் இருக்கிறீரப்பா, என் கூட நீங்க இருக்கீங்கப்பா. என்னோடு நீர் இருக்கிறீரப்பா, என்னோடு நீர் இருக்கிறீர். இயேசுவே, இயேசுவே, என்னோடு நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சொல்லலாமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உங்கள் ப்ரெசன்ஸ் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து விசுவாசித்து நான் நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. நீர் என்னோடு இருக்கிறது தவிர ஒரு மேன்மை எனக்கு வேற ஒன்றும் இல்லைப்பா. என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் என்னோடு இருக்கிறீர் என்பது என்னுடைய மேன்மை. நான் உனக்கு நன்றி சொல்கிறேன்.
you, Jesus. Thank you, Holy Spirit of God. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். Thank you, Jesus. We glorify you, Lord. உமக்கே நாங்கள் எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். Because you deserve it. நீர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். You deserve it, Lord. We give every honor, glory and power to you. Thank you, Lord. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா கர்த்தருக்குள்ள? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் என்பது நமக்கு கிடைத்த விலையேற பெற்ற ஒன்று. அட் டைம்ஸ் வி மே நாட் ஃபீல், our feelings will say, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா, அப்படிலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் போய் நின்றோ, முழங்கால் படிக்கிட்டோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமையில் எனக்கு இவ்வளோ பெரிய தொகை தேவைப்படுது, ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலே எனக்கு நீங்கள் தேவைன்னு நான் அறிக்கை செய்கிறேன், உங்கள் ப்ரெசன்ஸ் எனக்கு தேவைன்னு நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு சுகம் இந்த நாட்களில் எனக்கு ஐ நீட் எ ஹீலிங், பட் ஐ எம் டெல்லிங் யூ மோர் தென் த ஹீலிங் ஐ நீட் யூ. போன வாரம் நான் கடைசியாக ஒரு பாட்டு பாடினேன். நீங்கள் எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரில. அது இப்போ யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்கும் ஆல்ரெடி, நீங்கள் போய் அதை பார்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். ரொம்ப வாலிப பருவத்தில் நிறைய அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். ஐ நீட் யூ more than yesterday. I need you more than words can say. I need you more than ever before. I need you, Lord. I need you, Lord, more than the air I breathe. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். எஃப்சி சிஸ்டர் நமக்கு ஆல்ரெடி அந்த லிரிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க. லெட் அஸ் see that. More than the song I sing, more than the next heartbeat, more than anything. And Lord, as time goes by, I'll be by your side. 'Cause I never want to go back to my old life. இந்த பாடல் வரிகள் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப அற்புதமான பாடல். ஜஸ்ட் இஸ் வெரி ஸ்மால் சாங். யூடியூப்பில் போய் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். எனக்கு நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்றைக்கி எனக்கு அதிகமாக வேணும். வாட் அ பியூட்டிஃபுல் லைன். அதை தமிழில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் ஐ நீட் யூ மோர் தென் எஸ்டர்டே. நேற்று என் கூட நீங்கள் இருந்தது உண்மைதான், பட் நேற்று நீங்கள் என் கூட இருந்தீங்கல்ல, அதை விட எனக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் தேவை. அது வார்த்தையினால மோர் தென் வேர்ட்ஸ் கேன் சே. இது வரைக்கும் நான் அனுபவித்திராத விதத்தில் நீர் எனக்கு வேணும். நான் சுவாசிக்கிற காற்றை விட, நான் பாடுகிற பாடலை விட, என் இருதய துடிப்பை விட, லார்ட், எனிதிங் விச் ஐ ஹாவ் நவ் ஐ நீட் யூ மோர் தென் தட். எவ்வளோ அழகான பாடல் இல்லை? ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் இதை கேட்பீங்க? கோயிங் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்பா, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் வேணும், நீங்கள் என் கூட இருந்தால் நான் எல்லாமே செஞ்சுடுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆமென். நான் இந்த ஏசாயா 43, திஸ் இஸ் லைக் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை எனக்கு காண்பிக்கணும்னு ஆராதனை வேலையில் தோணுச்சு. 43ஆம் அதிகாரம் ஐசாயா சாப்டர் 43ல், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல ஹி இன்ட்ரடியூஸ் ஹூ ஹி இஸ். எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். ஐ ஆம் யுவர் கிரியேட்டர், ஐ ஆம் யுவர் மேக்கர். ஆமென். ஐ ஆம் யுவர் கிரியேட்டர், ஐ ஆம் யுவர் மேக்கர். சொல்லுங்கள், அப்பா, யூ ஆர் மை கிரியேட்டர். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நீங்கள் தான்ப்பா என்னை சிருஷ்டித்தவர், நீங்கள் தான்ப்பா என்னை உருவாக்கினவர். அல்லேலூயா. ஆமென். ஹீ இஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் அ மேக்கர். அவர் சொல்கிறாரு. வேறு யார் சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்ன, நம்ம சில பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்கள்ல, ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க ஆறுதல்லாம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா, எடுப்படாது. பார்த்துருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள். சில பேர் சொல்கிற ஆறுதல் உங்களுக்கு என்னங்க தெரிய போகுது,
உங்களால் என்னங்க பண்ண முடியும், சும்மா சொல்லுவீங்க, அப்படி இருக்கும் நமக்கு இல்லை. வி ஃபீல் லைக் தட்ஸ் ஆக்சுவலி நாட் மேக்கிங் அ மச் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய இதில் கம்ஃபர்ட். ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பயப்படாதேன்னு சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் இந்த பூமிக்கு ஒன்று அனுப்பினேன். ஹல்லேலூயா. ஐ மீன் ஹீ இஸ் டேக்கிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி வென் ஹீ இஸ் சேயிங் ஐ ஆம் த மேக்கர். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு சேர் இருக்குது அப்படின்னா, அந்த சேர் பழுதாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. பிகாஸ் யூ டெல் தம், நீங்கள் தானேப்பா, நீங்கள் தானே இந்த சேர் இது பண்ணீங்க, நீங்கள் தானே. வி டேக் இட் டு த மேக்கர், ரைட்? உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஓட வேண்டியது உங்களை உருவாக்கணும். உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதியா, ரன் டு த மேக்கர், ரன் டு த கிரியேட்டர். உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதியா, உங்களை உருவாக்கின இடத்துல போய் கேளுங்க, அப்பா நீங்கள் தானப்பா என்னை உருவாக்குனீங்க, என் சரீரத்தில் வியாதி இருக்குது, நீங்கள் தான் சரி செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் தானப்பா என்னை அனுப்புனீங்க, நீங்கள் தான் சரி செய்யணும். உருவாக்கினவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். ஓகே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரையே பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்கள், நீ ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமேன். நீ அக்கினியில் நடக்க வேண்டிய சூழ்நிலைமைகள் வரும். அக்கினி ஜுவாலையில் நீ நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் இத்தனை சூழ்நிலைமைகளும் ஒரு வார்த்தை தான். எப்படி இது வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். எனக்கு ஒரு மாதிரி சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு மாதிரி சுச்சுவேஷன். சிலருக்கு தண்ணீர், சிலருக்கு ஆறு, சிலருக்கு அக்கினி, சிலருக்கு அக்கினி ஜுவாலை. ஐ மீன் அக்கினி ஜுவாலைன்றது அக்கினிலேருந்து 2.0 மாதிரி, பிரச்சனையிலே இன்னொரு பெட்டர் வெர்ஷன். ஐ மீன் சில பேருக்கு ஒரு பிரச்சனை ஒரு விதமாக இருக்கும், இன்னொருக்கு அதை விட பெட்டராக இருக்கும். சில பேர் அக்கினியில் நிற்கிறீங்க, சில பேர் அக்கினி ஜுவாலையில் இருக்கீங்க, சில பேர் தண்ணீரில் நிற்கிறீங்க, சில பேர் ஆறுகளுக்கு நடுவில் இருக்கீங்க. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் உங்கள் காதுகளில் ரீங்காரம் இட வேண்டிய வார்த்தையும், உங்கள் உதடுகள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டிய வார்த்தையும், அவர் என்னோடு இருக்கிறார் என்பது தான். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருந்தா, அந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களோடு இருந்தா என்ன நடக்கும்னா, புரளுவதில்லை, நீ வேகாதிருப்பாய், அது உன் பேரில் பற்றாது. ஆமென், பற்றாது. அல்லேலூயா. இந்த வாரம் முழுசாக நான் ஒரு பாட்டை பாடிட்டே இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு முழுசாக கூட தெரியாது, பட் இந்த சாங்கை நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஐ டோன்ட் நோ வை தட் சாங் கேம் அப் டு மைண்ட். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் அந்த சாங்கை கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன். இன்னும் எனக்கு ஸ்டான்சஸ் எல்லாம் மைண்டில் நிற்கல. ஆனாலும் இந்த பாட்டை நான் வரிகளை பாடிட்டே இருந்தேன். என்னென்னா, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அதை ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக பாடிந்தார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருந்தேன் இந்த வாரம் முழுசும். I was keep on singing this song, I was keep on declaring this word. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஆமென். ஐ எம் டெல்லிங் யூ, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவர் தோள்களின் மேலே இருக்கிறதுனால, அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால, நீங்கள் தயவு செய்து ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும். நிச்சயம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். சொல்கிறவர் யாரோ ஒருத்தர் கிடையாது. ரேண்டமாக இப்போ நம்ம உட்காந்து ஒரு ரோட்டில் அழுதுட்ருக்கோம், யாரோ ஒருத்தர் வந்து அழாதீங்க, டோன்ட் வரி, திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னா யூ வில் ஃபீல் பெட்டர், பட் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்களே தவிர மாற்றம் நடக்க போகிறது. ஆனால் சகலவற்றையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் சொல்கிறாரு, டோன்ட் வரி. அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலையாக அது மாறினாலும், தண்ணீரில் நடந்தாலும் தண்ணீர் ஆறுகளாக மாறினாலும், அல்லேலூயா. தண்ணீருன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆறாகுது. அக்கினின்னு ஸ்டார்ட் ஆகுது, அக்கினி ஜுவாலை ஆகுது. ஐ மீன் தட் மீன்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி பிகமிங் பிகர். எஸ் ஆர் நோ? தண்ணீருன்றது வேறு, ஆறுகள்ன்றது வேறு. எத்தனை பேருக்கு புரியுது? தண்ணீராக தான் ஸ்டார்ட் ஆகுச்சு, ஆனால் இப்போ ஆறுல நிற்கிறேன். அக்கினியாக தான் ஆரம்பிச்சிச்சு, இப்போ அக்கினி ஜுவாலைக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னு யூ மே சே தட் யுவர் ப்ராப்ளம். சிஸ்டர், என் பிரச்சனை இன்னும் தான் பெருசாகுது, வாரம் உங்கள் கூட்டத்துக்கு வரேன், ஆனால் பிரச்சனை மாறின மாதிரி நான் தெரிலையே அப்படின்னு இஃப் யூ ஆஸ்க் மீ எ கொஷின், ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கினி ஆனாலும் அக்கினி ஜுவாலையானாலும் தண்ணீரானாலும் அது ஆறுகள் ஆனாலும் என்னவானாலும் உங்களோட ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை சொல்ல தான் கர்த்தர் எங்களை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை சொல்லத்தான் நானும் வந்திருக்கிறேன். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். அவைகளுக்கு நடுவில் நீங்கள் நின்றாலும் அவைகளுக்கு உங்கள் மேலே அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல.
வியாதி இருக்கலாம், பட் த சிக்னஸ் ஹேஸ் நோ பவர் ஓவர் யூ. அல்லேலூயா, ஆமென். உங்கள் சுச்சுவேஷன் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் மேலே அதிகாரமும் என் மேலே பவரும் என்னை படைத்தவருக்கு தான் உண்டு. யூ ஹாவ் நோ ரைட்ஸ், பிகாஸ் என்னை படைத்தவருக்கு தான் எல்லா ரைட்ஸுமே உண்டு. அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வேணால் இந்த சாங்கை போய் கேட்டு இந்த வாரம் முழுவதும் சொல்லி பாருங்கள், கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஏன்னா என்னை கவலைப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைமைக்கு இந்த வாரம் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் நான் பாடிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணேன், எனக்கு கவலை இல்லை. ஐ திங்க் நீங்கள் சில விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். சில விஷயத்தெல்லாம் வாய் திறந்து சொல்லணும். பிகாஸ் அதை வந்து ஆண்டவர் கேட்க நினைக்கிறாரு, அது சத்துருவும் கேட்கணும். சில விஷயத்த நீங்கள் சத்தமாக சொல்லணும், எனக்கு கவலை இல்லையே. ஆமென். ஆமாம், எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவரோட தோள்களில் நான் சார்ந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், அவரையே நான் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு கவலை இல்லவே இல்லை. அந்த கவலையின் நடுவில் நீங்கள் கவலை இல்லைன்னு பாடுங்க. நீங்கள் பாட பாட அந்த கவலை உங்களை விட்டு ஓடுதான்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி அதை பற்றி பிரசங்கிச்சாச்சு. ஆமென். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தாச்சு. தட்ஸ் அ ஸ்பிரிட் which will make you ஒரு சிக்காக்கிடும். ஆமென். அதனால் இன்றைக்கி ஆண்டு நம்ம கூட பேச போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு. இன்றைக்கி நிறைய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்த போகுது. நம்ம ஆல்ரெடி இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்ற டைட்டில் தான் இந்த மாதம் முழுசும் நம்ம நிறைய பேசணும். எத்தனை பேர் ஜீசஸை பார்த்தீங்க? அப்போஸ்தலராக அவரை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலருடைய காரியங்களை குறித்து அறிந்து கொண்டோம். அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்கள், நீங்களும் அப்படியே அனுப்பப்பட்டவர்கள் என்பதை குறித்தும் நம்ம ஜீசஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி இயேசுவை நான் கவனித்து பார்த்ததில் அவரிடத்துலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை பரிசுத்த ஆவியானவர் சரியாய் கற்றுக் கொடுக்க நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆவியானவர் ஒருமுகப்படுத்துவார் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆமென். இங்கே நம்ம வாசிக்கலாமா? யோவான் 17 அதிகாரம் 4 ஜான் சாப்டர் 17 verse 4 நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 17 4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய வசனங்களை லைனாக அடுக்கி என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஜான் சாப்டர் ஆல்ரெடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஜான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்சுவலி போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா எல்லா கணத்தையும் எல்லா க்ளோரியையும் ஃபாதர் ஆஃப் ஹெவனுக்கு, தேவனுக்கு கொடுப்பதில் இயேசு எப்பொழுதும் கவனம் உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, சுயமாய் பேசுகிறவன், அந்த வசனம் இருக்குல்ல, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒருத்தர் சுயமாக பேசும்போது தே ஆர் சீக்கிங் ஃபார் த செல்ஃப் க்ளோரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சுயமாக பேசலப்பா, என் பிதா என்ன பேச சொல்கிறாரோ, என் பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸை நம்ம கவனித்து பார்க்கும்போது we see often he gives the glory to God and he declares it. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதையாகிலும் அடைந்திருப்பீர்கள் என்றால், எதையாகிலும் ஒன்றை சாதிச்சிருப்பீங்கன்னா, ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, மேபி யூ ஹாவ் த பிளெஸ்ஸிங் தட் யூ வெயிட்டட் ஃபார். எது இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அந்த க்ளோரியை, அந்த மகிமையை நீங்கள் அவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. உமக்கு தான்ப்பா மகிமை, உங்களால் தான்ப்பா நாங்கள் இதை செஞ்சு முடித்தோம் அப்படின்ற மகிமையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். இப்போ இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, பூமியிலே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது நிறைய மிஷன், நிறைய டாஸ்கோடு இந்த பூமிக்கு வந்தார். அதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாஸ்க் அண்ட் த ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் என்ன அப்படின்னா, இதில் 2 விஷயம். ஒன்று, நம்ம ஃபாதர்ஸ் க்ளோரி, அந்த தேவ நாமம் மகிமைப்படணும், தேவ சித்தம் நிறைவேறணும். இதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். ஆமென். ஆண்டவருடைய தேவனுடைய நாமம், டு க்ளோரிஃபை ஃபாதர் அண்ட் டு டூ ஹிஸ் வில். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரணும் அப்படின்றதுல ஜீசஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். அந்த ஃபோக்கஸை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் இப்போ வாசித்த ஏசாயா 43 அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்தி 43 அதிகாரம் 7 நம்ம வாசிக்க போகிறோம். we are going to read from chapter Isaiah 43 verse 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு,
நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்குறாரு, ஆண்டவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். நம்ம ஆல்ரெடி அதை சொல்லிட்டோம். அவர் எதுக்காக அதை செஞ்சார்னா ஃபார் ஹிஸ் க்ளோரி. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரா? காட் கேவ் தட் ஃபார் ஹிஸ் க்ளோரி. உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரா? அவருடைய நாம மகிமைக்காக கொடுத்தார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்தாரா? தட்ஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. அவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? அது அவருடைய மகிமைக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க ஆமேன்? அவர் உங்களை உருவாக்கினது எதுக்காக? the purpose that God created you and me is for his glory. சொல்லுங்க, அப்பா நான் உருவானதே அவருக்கு மகிமையை செலுத்ததான். அல்லேலூயா. என்னை கர்த்தர் இந்த பூமிக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் பூமியில் இருக்கும்போது நான் பூமியில் உம்மை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. நான் பூமியில், அப்போ பூமியில் வாழுகிற ஒவ்வொருவரும் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் போது தான் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். அங்கே போய் யூ வில் க்ளோரிஃபை ஹிம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்ளோரி. ஆனால் இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நிறைய விஷயங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கற்றுக்கொள்ளுகிற ப்ராசஸில் ஆண்டவங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்த போகிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த மகிமைப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ இங்கே எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆசை வருது, நானும் ஆண்டருக்கு க்ளோரியாக இருக்கணும், என்னை பார்க்குறவங்களும் என் வாழ்க்கையை பார்க்குறவங்களும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு பெரிய அந்த மாதிரி ஆசை எத்தனை பேருக்கு வருது? நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எனக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லணும்னு என் மனதில் தோன்றின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டியது 14 யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க, வாசிக்கிறவங்க அதில் முக்கியமான சில 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 18ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 4, 7 and 18. இந்த 3 வசனத்திலும் நம்ம வாசிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் சொல்கிறதே, அந்த மகிமைப்படுத்த அந்த வார்த்தையை கர்த்தர் மென்ஷன் பண்ணுறதே பைபிள்லே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நம்ம வாசிக்கலாமா? நான் முதல்ல உங்களுக்காக 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இந்த 3 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மகிமைப்படுவேன், நான் மகிமைப்படுவேன், நான் மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். இப்போ அவர் மகிமைப்படுவேன்னு அவர் சொல்லும்போது யாரால் அவர் மகிமைப்படுவார் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. யூ சி, தேவனுடைய ஜனத்தின் அந்த 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 எதிர்ப்பாய் வருகிற எகிப்தியர்கள் வழியாக he will glorify. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஏன்னா பைபிள்லேயே நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்தேன், நான் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்கிறத முதல் முறை. அப்போ ஆண்டவர் அவருடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்படுவதற்கு என்ன செய்கிறார்னா, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஆக்சுவலி he is complicating things. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த சுச்சுவேஷன் இஸ் பிகமிங் டஃபர். நான் இந்த இடத்துல வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட யோசிச்சது, நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் இதை, ஏன்ப்பா நீங்களே போய் அவரை கடினப்படுத்துறீங்க? அவர் சும்மா பார்வோன்கிட்ட போய் சொல்லியிருந்தாரு, சும்மா பார்வோன் போ, அவர் நார்மலாக பார்வோன் ஒரு பர்சனாக எடுத்துட்டிங்கன்னா அவரே போன்னு அனுப்பிச்சிருப்பார். ஆனால் ஆண்டரே கடினப்படுத்துகிறார். இஸ் மேக்கிங் சுச்சுவேஷன்ஸ் டஃபர். அதை இன்னும் டஃபர் ஆக்குறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், the more the situation is tougher, the more the glory is going to be released. Hallelujah. And you think the life is getting complicated, இன்னும் என் வாழ்க்கை காம்ப்ளிகேட் ஆகுது, இன்னும் என் வாழ்க்கை, நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பயங்கரமாக மகிமைப்பட போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய க்ளோரியஸ் அதை அந்த இஸ்ரவேல் ஜனங்க பாடும்போது ஒரு பாடுறாங்க, நம்முடைய தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி அவர் சாதாரணமாக வெற்றி சிறக்கல, அவர் மகிமையாய். ஹிஸ் விக்ட்ரி வாஸ் க்ளோரியஸ் விக்ட்ரி. ஒரு சில ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்பா டைட்டாக பேட்டில் கடைசியாக ஜெயிச்சிட்டாருப்பா, அப்படி இல்லை, க்ளோரியஸ் விக்ட்ரி.
இட் வாஸ் அ க்ளோரியஸ் விக்ட்ரி. நம்ம ஆண்டவர் வந்து மகிமையாய் வெற்றி சிறக்கணுன்றதுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. இது சாதாரண வெற்றி கிடையாது, இது மகிமையான வெற்றி. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் மகிமையாய் என் கர்த்தர் வெற்றி சிறப்பார். எனக்கும் அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர், மகிமையான வெற்றி. சொல்லுங்க, நான் ஜெயிக்கிற போகிறது ஏதோ சாதாரணமாக கிடையாது. ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாப்பா இவ அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இவ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. ஆமீன். ஆமாம், ரொம்ப என் வெற்றி எப்படி இருக்கணும் தெரியுமா ஆண்டவரே? மகிமையாக இருக்கணும். இட் ஷுட் பி அ க்ளோரியஸ். ஏன்னா மகிமையான வெற்றி. இப்போ நீங்கள் பாருங்கள், முதல் நாளிலே ஏலா பள்ளத்தாக்கில் போய் தாவீது நின்று ஃபஸ்ட் டேவே கோலியாத்தை தூக்கியிருந்தார்னா அது ஒரு மகிமையான வெற்றியாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் 40 நாள் டைம் கொடுக்குறாரு கோலியாத்தை பேசுகிறதுக்கு, ரிவ்யூக் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சா சிங்கத்தின் வாயை கட்டின மாதிரி கோலியாத்தின் வாயை கட்ட முடியாதா? இட் இஸ் ஈஸி ஃபார் காட் டு டூ. பட் காட் அலவுஸ் கோலியாத் டு ஸ்பீக். சிலர் பேச ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? மகிமையான வெற்றியை கொடுப்பதற்காகத்தான். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் ஆண்டவரே அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி சில பேர் நீங்கள் கேட்குறீங்க. அவங்க என்னை குறித்து இப்படி பேசுகிறாங்க, பட் யூஆர் நாட் டூயிங் எனிதிங். அவங்க கேட்குறாங்க, நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களே. கர்த்தர் சொல்கிறார் 40 நாள் அமைதியாக இருப்பார் கர்த்தர். ஏன் தெரியுமா? ஏன் அதை அனுமதித்தார்? ஏன் காலத்தை நீட்டினார்? ஏன்னா மகிமையான வெற்றி. 40 நாள் போராடி பெரிய யுத்த புருஷர்களால் ஜெயிக்க முடியலன்ற சுச்சுவேஷனில் when every man stand like he can do nothing in front of கோலியாத், இப்போ தான் கர்த்தர் கொண்டு போய் அங்கே தாவீது அப்படி நிறுத்தும் பொழுது தான் அந்த வெற்றி எப்படி பெற்ற வெற்றியாக இருக்குன்னா, இஸ்ரவேல் முழுவதும் பாடி கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000ன்னு சொல்லி, அதுதானே மகிமையான வெற்றி. நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம 4 செவத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் ஜெயிக்கிறதுனா ஒரு ஜெயமா? நம்ம போய் 4 பேர்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வெற்றி கிடையாது. மற்றவங்க சொல்லணும், நீ ஜெயிச்சிட்டியாமே, நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று மோவாபில் இருக்கிற நகோமி கேள்விப்படணும். a victory, a glorious victory that happens when things becoming tougher. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதும் ஏன் கர்த்தர் கடினப்படுத்துகிறாரு, ஏன் கர்த்தர் பேச வைக்கிறாரு, ஏன் பார்வனுடைய மனதை கடினப்படுத்தணும், ஏன் சுச்சுவேஷன்ஸ் இன்னும் கடினமாகணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு மகிமையான வெற்றியை கர்த்தர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் கர்த்தர் காலத்தை நீட்டிக்க பண்ணுறாரு? ஏன் காலம் நீடிக்குது? ஏன் நீடிக்குது? நேற்று நான் லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டரை பார்த்தேன் ஒரு வெட்டிங்கில். அவங்க சொன்னாங்க, 15 வருஷம் கழித்து எனக்கு இந்த பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்குறார். ஆமாம். வென் ஷி ஜஸ்ட் என் குழந்தைக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக ஓகே, அதுவும் எல்லோரும் ரேண்டமாக கொண்டு வருவாங்க. அப்படி ஷீ இஸ் நாட் அ நார்மல், ஒரு ஆர்டினரியான குழந்தை. எல்லோரும் மாதிரி ஒரு பிள்ளை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க 15 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் கண் விரியுது. வா, அதுதாங்க க்ளோரி, க்ளோரியஸ் வெற்றி இல்லையா அது? அல்லேலூயா. அப்போ கால தாமதங்கள் உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை சிறந்த வெற்றியாளர்களாய் நிறுத்துவதற்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ கால தாமதங்களும் கோலியாத்தின் சத்தங்களும் இல்லை பார்வோனுடைய கடினமான இருதயங்களும் ஏன் கர்த்தர் கடினப்படுத்துகிறார்? நான் என் ஹஸ்பண்ட்காக ஜெபிச்சுட்டே இருக்கேன், பட் ஹீ இஸ் பிகமிங் மோர் வர்ஸ். நான் ஜெபிக்க இன்னும் மோசமாகிறாரு, இன்னும் அவருடைய வாழ்க்கை மோசமாகுது. இன்னும் என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளை இன்னும் மாறல, ஏன் இன்னும் பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகுது? the more it is complicated, the more glory is going to be revealed. அவ்வளவு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி இதை ரிசீவ் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை, இதை நம்ம வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். ஜீசஸ் சொல்கிறார் யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இந்த வியாதி இவனுக்கு எதுக்கு வந்தது? பிறந்ததிலிருந்தே இவன் இப்படி வியாதிப்பட்டிருக்கிறானே, என்ன காரணம் என்று இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க. யோவான் John chapter 11 வாசிங்க. John chapter 11 verse 4 வாசிச்சோன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா. இந்த இடத்துல லாசரு குறித்து வாசிக்கிறோம். இது என்ன? ஏன் கர்த்தர் இதை நீடிக்க பண்ணுறாரு? ஏன் வியாதியை நீடிக்க பண்ணுறாரு? ஏன் பிரச்சனைகளை நீடிக்க பண்ணுறாரு? இப்போ ஜீசஸ் டக்குன்னு அந்த கூப்பிட்ட அன்னைக்கே வந்திருந்தாருன்னா தட் இஸ் நாட் அ க்ளோரியஸ் விக்ட்ரி. எல்லாரும் போல ஒரு சுகம் கிடச்சிருக்கும் லாசருக்கு. ஆமேன். இல்லை அவர் இறந்த உடனே வந்திருந்தாருன்னா அந்த விதவையின் மகளை சுகமாக்குனது போல, இல்லை ஆமாம் தானே, அந்த விதவையின் மகனை எழுப்புனது போல, பாடையிலிருந்து எழுப்புனது போல இந்த 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 மகளை எழுப்புனது போல, திஸ் would have became an another miracle. Hallelujah. And another resurrection.
இது மற்றும் ஒரு அற்புதமாய் மாறி இருக்கும். ஆனால் மகிமையான அற்புதமாய் மாறி இருக்குமா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு மற்றும் ஒரு அற்புதம் வேண்டாம், மகிமையான ஒரு அற்புதம் வேண்டாம். ஓகே, அவளுக்கு செய்தார், இவர்களுக்கு செய்தார். மற்றும் மற்றும் நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம்? தமிழ் மற்றும் அப்படின்னும் போது 1 2 3 சொல்லி மற்றும் அப்படின்னு கடைசி ஆட் பண்ணுவோம். நீங்கள் சொல்லணும் அப்பா கிட்ட, அப்பா அவங்களுக்கு செஞ்சது போல இவங்களுக்கு செஞ்சது போல மற்றும் அவளுக்கு கண்களை திறந்தார், இவர்களுக்கு மற்றும் இவர்களுக்கும் இல்லை, மற்றும் ஒரு அற்புதம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் மகிமையான அற்புதம் எனக்கு வேணும். அந்த மகிமையான அற்புதம் நடக்கணும் அப்படின்னா சிஸ்டர், அந்த மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை கர்த்தர் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக்குறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் யாரோட கர்த்தர் எனக்கு பேசுகிறார் என்று தெரியவில்லை. உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு மகிமையான ஒரு வெற்றி. ஆமென். நம்ம ஆஸ்பன் சாமன் ஒரு பாட்டு அழகாக பாடியிருக்காரு. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அமிழ்த்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். ஏன் கர்த்தர் அதை செய்கிறாரு? எப்படி மகிமைப்படுவார்? பார்வோனுடைய இருதயத்தை கடினமாக்கி மகிமைப்படுவார். சூழ்நிலைமைகளை கடினமாக்குகிறார் என்று சொன்னால், if God is doing something, நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம், ஆண்டு ஏன் சுச்சுவேஷன் இஸ் கெட்டிங் டஃபர், ஆண்டு சொல்ல மகிமையான வெற்றியை உனக்கு வைத்திருக்கிறேன், மகிமையான ஜெயத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லணும், நான் கர்த்தரை பாடுவேன், கர்த்தர் எனக்கு மகிமை. எப்போ க்ளோரி ரிவீல் ஆகுது? எப்போ க்ளோரி, ஃபாதர்ஸ் க்ளோரி, எப்போ ஃபாதர் மகிமைப்படுவார்? எப்படி அப்பா மகிமைப்படுவார் அப்படின்னா, அவர் மகிமைப்படுவதற்கு தான் உங்களை சில சூழ்நிலைகள் நடத்துகிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்பா இயேசு கிறிஸ்துவின், அது ரொம்ப அழகான ஒரு வசனம். நீங்கள் எனக்கு கூட லூக்கா 24:26 வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 24:26 வாசிப்போம். லூக் சாப்டர் 24 verse 26. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் பாருங்க, பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாடுகள் படுகிறது எதற்காக? நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜபத்தை இதை நான் இந்த பிரசங்கத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். அந்த ப்ரேயர் உங்களுக்கும் சொல்லித்தரேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஆமென். வென் திங்ஸ் ஆர் பிகமிங் டஃபர் ஃபார் யூ, நீங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றித்தாங்க, எனக்குன்ற ப்ரேயரை அப்படியே கொஞ்சம் டெமினிஷ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ப்ரே, ஆண்டவரே இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாகிட்டே இருக்குது, உமக்கு மகிமை உண்டாகும்படி ஒரு அற்புதத்தை எனக்கு செய், உமக்கு மகிமை உண்டாகும்படி என் வியாதியை சுகமாக்கும், உமக்கு மகிமை உண்டாகும்படி, உங்களுக்கு க்ளோரி வரணும்ப்பா, உங்கள் க்ளோரிக்காக நான் எதையும் அனுமதிச்சு எதன் வழியாகவும் கடந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன். இஃப் யூ ப்ராமிஸ் மீ தட் யூ வில் பிரிங் க்ளோரி. ஆமீன். நீங்கள் ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, நம்மளை ஆண்டு இந்த பூமியில் வச்சிருக்கிறதே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும். எப்படி ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்? நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டு என் வாழ்க்கை வழியாக உங்கள் நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் யூஆர் ஓப்பனிங் அ டோர் ஃபார் காட். ஐ மீன் எப்படி மகிமைப்படும்? சிம்பிள். ஆண்டவர் பாடுகள் வழியாக உங்களை நடத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதன் வழியாக தான் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ பாடுகள் வரும்பொழுதும், பிரச்சனைகள் வரும்பொழுதும், தாமதங்கள் வரும்பொழுதும், சிலருடைய இருதயங்கள் கடினமாகும் பொழுதும், உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் பேசும் பொழுதும் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஒரு க்ளோரி என் வழியாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையின் வழியாக கர்த்தர் மகிமைப்படும், நிச்சயம் மகிமைப்படுவார் சிஸ்டர். அல்லேலூயா. ஆமென். நீ இவ்வளோ என்ன, நீ ஒரு பெரிய ஆசாரியராக இருக்கிறீங்க, தெய்வ பக்தி உள்ளவர்களாக வாழ்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு எலிசபெத் சகரியாவை பார்த்து கேட்பாங்க. ஆமீன். எலிசபெத்தும் சகரியாவும் கல்யாணம் பண்ண உடனே ஒரு பிள்ளை பட்டிருந்தா அந்த பிள்ளை இவ்வளவு மகிமையுள்ள பிள்ளையை அந்த பூமிக்கு வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாமதங்களும் அந்த காத்திருக்களும் ஒரு இவ்வளோ பெரிய க்ளோரியஸான ஒரு சைல்டை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது பிதா. யோவான் ஸ்தானகன் மூலமாக பிதா எவ்வளோ மகிமைப்பட்டார் இந்த பூமியில். அல்லேலூயா. ஆண்டவரே என் வழியாக நீங்கள் மகிமைப்படணும்,
ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்? இந்த ஜெபம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையின் வழியாக நீங்கள் மகிமைப்படுறதுக்கு நான் இதை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. பார்வோன் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, பார்வோன் வரட்டும். பார்வோன் வரட்டும். ஆனால் பார்வோனின் வழியாக நீங்கள் மகிமைப்படணும். நீங்கள் மகிமைப்படுறதுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் அப்படி மட்டும் சரண்டர் பண்ணி பாருங்கள். காட் வில் டேக் யூ. சஃபரிங் வழியாக ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இந்த க்ளோரியை ரீச் பண்ணாரோ அப்படி தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதே என்ன தெரியுமா? பிதாவின் மகிமைக்கு பாத்திரவான்களா நம்ம மூலிமா பிதா மகிமைப்படணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சில கோலியாத்துகள் நமக்கு முன்னாடி வருவாங்க. சில பேர் எனக்கு கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள்னு வேதம் சொல்லுது. ஆமேன். எதை செய்தாலும் பரியாசம் பண்ணுறவங்க. ஆமேன். எப்படியும் வாழ்கிறவங்கள பார்த்து யாரும் பரியாசம் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்து இண்டிபெண்ட் விமென், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் விமென்னு சொல்லுவாங்க. ஆமாம், எதையும் தன் இஷ்டத்தின்படி செய்கிறவர்களே இந்த உலகம் புகழ்ந்து தள்ளும். ஆணும் லவ் பண்ணாலும் அதையும் உட்காந்து பெருமையாக பேசிக்கிற ஒரு உலகம் தானே இது. பெண்ணும் கல்யாணம் பண்ணாலும் அதையே பெருமை பேசுகிற உலகம் தான் இது. ஆனால் கர்த்தருக்குன்னு நீங்கள் நிற்கும் போது உங்களை பார்த்து தூஷிக்கும், உங்களை பரியாசம் பண்ணும், உங்களை கிண்டல் பண்ணும், உங்களை ஏளனம் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்லா எனக்கு தெரியும், ஆண்டவர் பேச விடுறாருனால அதன் மூலமாக ஒரு பெரிய மகிமையுள்ள வெற்றி எனக்கு வச்சுருக்கிறார். ஆமென். கர்த்தர் அனுமதித்து தான். அழகாக சொல்கிறாருல்ல, சீமேயி பேசும்போது தாவீது சொல்கிறார், கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார், அவன் பேசட்டும். ஆமென். ஆமாம், அவன் பேசட்டும், அவன் என்ன பேசுகிறானோ பேசட்டும். கர்த்தர் அவனுக்கு நீ அவன் பேசணும்னு ஆண்டவர் விட்டுருக்கார். கோலியாத் பேசுறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். அவன் ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனையும் தூஷிக்கிறார். அவன் அப்படி தூஷிக்கும் போது இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, வெயிட் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? அந்த 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 வெயிட்டிங் பீரியடில் அது முடிவில் ஒரு பெரிய க்ளோரியஸ் வெற்றியை கர்த்தர் கொடுக்கணும்னு தான் நினச்சிருக்காரு. என்னப்பா 40 நாளாக இது இழுத்துட்டே போதேப்பா, யார்ப்பா முடிவு கொண்டு வருவான்னு உலகம் முழுசு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தாவீதை கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன நீ 15 ஆமாம் சார், அந்த சிஸ்டர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க, குழந்தை இல்லாமல் எல்லாரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி பிள்ளை இல்லாதவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்றதை விட இந்த சுற்றி எங்கே போனாலும் நம்மளை கேட்குறாங்கன்றது தான். நம்ம தானே? ஆமாம், இந்த பிள்ளை இல்லைன்ற இஷ்யூ மட்டும் இல்லை, எல்லா இஷ்யூத்துலையுமே நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா, நம்ம பிள்ளை குறைவாக மார்க் வாங்கினது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனால் எல்லோரும் கேட்பாங்களேன்றதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏன் ஆண்டவர் இப்போ எல்லோரும் கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? எல்லோரும் கேட்கட்டும், எல்லாருக்கும் சொல்லுங்கள். தட் மே லுக்ஸ் லைக் இவன் எப்படி இது முன்னேற போகிறான் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி நிப்பாட்டும் போது தானே அதுதானே க்ளோரியஸ் விக்ட்ரி. அப்போ தானே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும், இல்லைனா அந்த பையனை தானே மகிமைப்படுத்த முடியும். ஆமென். ஆமாம், உங்கள் இயலாமை கூட ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரது தான். உங்கள் முடியாமை கூட ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர போகிறது தான். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்ன அப்படி நிறுத்துறாரு? நல்லது தான். ஏன்னா உங்களால் முடியாதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது கர்த்தரால் அதை உங்கள் வழியாக முடிய செய்து அந்த மகிமை கர்த்தருக்குரியதாகும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமக்கு மகிமை உண்டாக்குகிற சூழ்நிலைமைகள் இப்போ அப்படி நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்கன்னா தைரியத்தோடு இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெரிய மகிமையுள்ள வெற்றி உங்கள் மூலமா பிதா மகிமைப்பட போகிறார். ஒரு ஜெபத்தை எல்லாரும் கைகளை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், என் மூலம் நீர் மகிமைப்பட. இந்த பூமியில் நான் வாழ்கிற காலத்தில் உமக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமா என் குடும்பத்தின் மூலம் நீங்கள் மகிமைப்படுங்க, என் பிள்ளைகளின் மூலம் நீங்கள் மகிமைப்படுங்க, என் ஊழியத்தின் மூலம் நீங்கள் மகிமைப்படுங்க. அப்பா, சூழ்நிலைமைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு நன்றாய் தெரியும், முடிவில் தாவீது தான் ஜெயிப்பான். முடிவில் ரதங்களும் குதிரைகளும் செங்கடலில் அழிக்கப்படும். முடிவில் இஸ்ரவேலர்கள் தான் ஜெயிப்பாங்க. யூ நோ த என் லார்ட். எங்கள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்க. கர்த்தர் பார்வோனின் மூலமாக மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கு? அப்போ நெகட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, எதிர்மறையான சூழ்நிலைமைகள், காத்திருக்குதல், பேச்சுக்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இவன் முன்னாடி என்னை நிறுத்திடுங்கப்பா. இவங்களுக்கு முன்னாடி நான் கூட இந்த வசனத்தை வாசிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப குட்டி பிள்ளையாக ஜெபிச்சிருக்கிறோமே, ரொம்ப வெரி டிமிட் ப்ரேயர் நம்ம பண்ணியிருக்கோமேன்னு யோசிச்சேன். இதுக்கப்புறம் நான் இப்படி தான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இதன் வழியாக உங்கள் நாம் மகிமைப்படட்டும். ஆமென். இவங்க பேசுகிறாங்களா, பேசட்டும். அதன் வழியாக உங்கள் நாம் மகிமைப்படட்டும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சொல்லி பாருங்கள். யூ ஜஸ்ட் ஸ்பீக் திஸ் வேர்ட், யூ ப்ரே திஸ் ப்ரேயர். எனக்கு தாங்கப்பா, எனக்குன்றதை விட்டுட்டுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு ஒரு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னை உயர்த்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் பிள்ளைகளை வாழ வச்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் சொல்லி ஜஸ்ட் சே, லார்ட் glorify through my life, glorify through my children's. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் ஜீசஸ் டிட். இயேசுவிடத்துல பார்க்கும்போது அதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதற்கு கீழே வரும். இது கீழே நான் இதை ஃபில்லப் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 9:8 நிறைய வசனங்கள் இதுக்கு இருக்குது. பட் சில ஒரு வசனம் 2 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எழுதுறவங்க மட்டும் எழுதிக்கோங்க. மத்தேயு 9:8, 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் நிறைய வசனங்களுக்கு இதுக்கு இருந்தாலும் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உங்கள் லைஃப் மூலமா ஆண்டவர் மகிமைப்படணும்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், தட் கேன் ஹேப்பன் த்ரூ ஒரு எதிர்மறையான இல்லை ஒரு கான்ட்ரவர்ஷியலான இல்லை அகேன்ஸ்டான ஸ்பிரிட் வழியாகவும் கர்த்தர் அதை செய்வார். நான் சொன்னேன், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருந்தும் கர்த்தரோட நாம் மகிமைப்படும். இங்கே நம்ம வாசிக்கிறோம் ரொம்ப அழகாக. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, மிரக்கிள்ஸ், நம்ம வாழ்க்கை நடக்கிற அற்புதங்கள், அந்த அற்புதம் இதுக்கு கீழே தான் வருது. இதெல்லாம் ஒரே டாபிக்லாம். மிரக்கிள்ஸ், டெலிவரன்ஸ், இது எல்லாமே ஒரே டாபிக் கீழே வருது. நம்பர் 1 பாயிண்ட் தான் இது. இவைகள் வழியாக தேவனுடைய பிதாவின் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இதை செய்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்கிற அற்புதத்தை பார்த்து என் குடும்பம் உண்மை மகிமைப்படுத்தணும். எனக்கு செய்கிற நன்மையை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உண்மை மகிமைப்படுத்தணும். உமக்கு மகிமை உண்டாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நல்லா இருக்குல்ல இந்த லைனு? உமக்கு மகிமை உண்டாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும்பா, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் தலை ஏன்னா சின்ன வயசில் நான் அப்படி தான் நினச்சி, இவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும், இவங்களுக்கு இது என்னுடைய ஆஸ்பெக்டாக இருந்துச்சு. பட் தட் இஸ் வெரி சைல்டிஷ் ஆஸ்பெக்ட்னு நான் இப்போ யோசிக்கிறேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், உமக்கு மகிமை உண்டாகிறதுக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். Do a miracle so that your name will be glorified. அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவருக்கு மகிமை உண்டாக்குகிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அவருக்கு மகிமையை சேர்க்கிற விடுதலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவருக்கு மகிமையை உண்டாக்குகிற ஜெயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகே, அல்லேலூயா. ஸோ இது எல்லாமே ஐ வாண்ட் டு புட் இன் ஒன் டாபிக், லைக் அவருடைய மிரக்கல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 2, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வழியாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேசேஜ் தான் இது. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயுல இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். Matthew chapter 5 verse 16 நம்ம வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஜீசஸ். verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஹிஸ் ஆக்ஷன், ஹிஸ் ஒர்க், அவருடைய கிரியைகள், அவருடைய அற்புதங்கள், அவர் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ரெண்டாவது, நீங்கள் செய்கிறதன் மூலமாக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென்னு சொல்கிறோம். அவர் உங்களுக்கு செய்கிறதன் மூலமாக பிதாவுக்கு மகிமை வரும். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை, உங்கள் கிரியைகளை செய்கிறதன் மூலமாக பிதாவுக்கு மகிமை உண்டாகும். ஆமென். பாருங்கள், பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததன் வழியாக காட்ஸ் நேம் க்ளோரிஃபை ஆச்சு. ஜீசஸ் இயேசுக்காக பிதாவுக்காக செய்ததன் வழியாகவும் ஆண்டு. இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் மகிமை கர்த்தருக்கு போகணுன்றது கிடையாது. அது ஒன் டைப், அது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல். நீங்கள் செகண்ட் லெவலுக்கு வரும்பொழுது உங்கள் கிரியைகள் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரணும். ஆமென். அது என்ன கிரியைகள் அப்படின்னா, அதுக்கு வசனம் சொல்லுது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்ஷன், அது நற்கிரியைகள்னு சொல்லுது. ஆமென். அவருடைய கிரியைகள் அற்புதங்களாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், உங்களுக்காக ஆண்டவர் செய்கிற ஜெயம், வெற்றியாக இருக்கலாம். அது ஓகே. உங்கள் கிரியைகளுக்கு என்ன பேர்னா அது நற்கிரியைகள். அப்போ நற்கிரியைகள் நீங்கள் அதிகமாக செய்ய செய்ய யூ பிரிங் க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது, ஒரு நற்கிரியை செய்யும்போது, இதை நம்ம செஞ்சோன்னா நம்மளை வந்து 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் செய்யாமல், இதை நான் செய்யும்போது பிதாவுக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டு தான் இதை செய்ய சொன்னார், இதை கர்த்தர் தான் செய்ய சொன்னார். எனக்கு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சில கிஃப்ட் அனுப்புவாங்க.
ஆமாம், அதில் அது வந்து அவங்க பேர் சொல்லி நான் அவங்களுக்கு வந்து அந்த நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் அதில் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் சில விஷயத்த எனக்கு அனுப்பி வைப்பாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும் எனக்கு. அவங்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்க ஏன் சிஸ்டர் இதெல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க, இவ்வளோ பிரயாசப்படுறீங்க எதுக்கு அப்படின்லாம் கேட்டால், இல்லை சிஸ்டர் எனக்கு ஆண்டவர் எங்களை அனுப்ப சொன்னார், என் கர்த்தர் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப எப்படி இருக்கும்னா ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த சின்ன விஷயம், இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து இந்த நோட் பேடு, இந்த பைபிள் வந்து நான் பிரசங்கிக்கும் போது நான் திருப்பிக்கிட்டே இருக்கேன்றதை அவங்க நோட் பண்ணி ஒரு மேக்னெட் எனக்கு அனுப்புனாங்க. அந்த மேக்னெட் வந்து நம்ம பேப்பர் திருப்பாமல் அதை முன்னாடியே என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பைபிளுக்குள்ளே. ஸோ அந்த மேக்னெட் அனுப்ப சிஸ்டர் நீங்கள் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, ஸோ அதனால் மேக்னெட்டை அதாவது இட்ஸ் லைக் எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து எப்படின்னா நம்ம செய்கிற நற்கிரிகள் அவங்க இப்போ எனக்கு செஞ்சாங்க, இல்லை நம்மளை விட யாருக்கும் ஒருத்தர்கள் செய்யும் போது நான் யாரை க்ளோரிஃபை பண்ண ஆண்டவரே இதை கூட பார்த்து இல்லை இது கூட நமக்கு செய்யணும், இப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை எங்களுக்காக எழுப்பியிருக்கீங்களேப்பா, உமக்கு நன்றிப்பா. அப்போ க்ளோரி யாருக்கு போகுதுன்னா ஆண்டருக்கு போகுது. ஆமென். உங்களால் இயன்ற மட்டும் நற்கிரியைகளை செய்யுங்க. அப்படி உங்களால் நற்கிரியைகளை செய்ய முடியலன்னா அமைதியாக இருந்துருங்க, துர்க்கிரியைகளை மட்டும் செய்யாது. அல்லேலூயா. ஆமென். இட் இஸ் பெட்டர் டு பி குவயட் தேன் காம்ப்ளிகேட்டிங் சர்டன் சுச்சுவேஷன்ஸ். உங்களால் ஏதாவது முடியும்னா நல்லது செய்யுங்க. சிஸ்டர் என்னால் முடியாது சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. ஏதாவது நல்லது செய்கிறேன்றது இதுலேயோ ஏதாவது தவறான ஒன்றை செய்திட வேண்டாம். ஸோ நற்கிரியைகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது என்ன ஜனங்கள் அதை கண்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிதாவை மகிமைப்படுத்துவாங்களா. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நான் எந்த கிரியை செஞ்சாலும் அந்த மகிமை எனக்கு வரவே கூடாது, அந்த மகிமை உமக்கு தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை உமக்கு தான் வரும். பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்கள் மனசில் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஓடணும். இயேசு சொன்ன வார்த்தை, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார், உங்கள் சித்தத்தை நான் செஞ்சேன். உங்கள் சித்தத்தை, the more you do the will of God, the more the glory that you send to the God. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையை சேர்க்கறது என்ன தெரியுமா, நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், நீங்கள் செய்கிற தேவ சித்தத்தின்படியான யுவர் ஆக்ஷன்ஸ். ஒன்று அது நற்கிரியாக இருக்கணும், ரெண்டாவது தேவ சித்தமான கிரியாக இருக்கணும். ஆமென். நற்கிரியை தேவ சித்தத்தின்படியான கிரியை, இந்த 2 கிரியைகளும் தான் என்ன கொண்டு வரும்னா கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். நற்கிரியை செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள் சித்தமாக, என் வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுங்கம்மான்னு கேட்டால் ஆண்டவரே இது உங்கள் சித்தமாலாம் கேட்க தேவையில்லை. அவருக்கு தேவை இருக்குது, உங்கள் கையில் காசு இருக்குது, அங்கே காசு கொடுத்துருங்க, அது நற்கிரியை. அல்லேலூயா. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் சில கிரியைகள் நீங்கள் தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். ஆமென். அந்த கிரியைகள் எப்படி இருக்கலாம், சில விஷயம் நல்ல விஷயமா இருக்கலாம், சில விஷயம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய சித்தம்னா அதை நீங்கள் செய்யுங்க, பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பிரிங் க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஜீசஸ் செய்த கிரியைகள் அவர் வந்து ஒரு மிராக்கிள், அற்புதங்கள், விடுதலையை மட்டும் செய்யலை, வலியோட சிலுவை ஏற்றுக்கொண்டதும் அவர் செய்த கிரியை தான். அது பிதாவின் சித்தம். ஆனால் அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இங்கே இருக்கிறவங்களுக்கு? ஆமென். Some actions will be painful, but it is the will of God that will bring glory to God. சில கிரியைகள் தேவசித்தமான கிரியைகள் எல்லாமே வந்து பயங்கர, எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எல்லாரும் உங்களை பேசுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் ஜீசஸ் டிட். ஆனால் எல்லாரும் தூஷிப்பாங்க, எல்லாரும் உங்களை கொட்டுவாங்க, அதுவும் தேவசித்தம் தான். இதுவும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். இது மட்டும்தான். எல்லாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், எல்லாரும் பேசிக்கொண்டார்கள், அது ஒன் சைட். திஸ் இஸ் 2 டிஃப்ரெண்ட் லெவல். ஆனால் ரெண்டுமே காட்ஸ் வில் தான். ஆமென். ஒரு தட்டுக்குள்ள ஒரு சைட் பாவக்காய், உங்களுக்கு ஒரு சைட் பாவக்காய் பொரியலையும் வச்சு, இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு கேசரியும் வைக்க, ரெண்டுமே கர்த்தருடைய சித்தம் என்கிற தட்டுக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் அது கசப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் அது இனிப்பாக இருக்கும். ஆனால் கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் தேவ சித்தம் என்கிற தட்டில் வந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுங்க, ஏன்னா அதன் வழியாக தேவநாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஈவன் இட் இஸ் பிட்டர், ஈவன் இட் இஸ் பெயின்ஃபுல், லார்ட் ஐ வில் டூ யோர் வில். ஏன்னா அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். அது ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய ஸ்பாட்லைட்டை கொடுக்குறதா இருக்கலாம், நம்மள ஒரு க்ளோரியான ஆக்ஷனாக இருக்கலாம், மற்றவங்களாம் அவங்கள புகழ்கிறதா இருக்கலாம். தட் ஆல்சோ வில் கிவ் த க்ளோரி டு காட். அல்லேலூயா. எத்தனை பேர் 2 விதங்களையும் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு சில நேரத்தில் நம்மளை உயர்த்தி பேசுகிற சில காரியங்களும் இருக்கும், சில நேரத்தில் நம்மளை தூஷித்து பேசுகிறோம். ஆனால் ரெண்டுமே தேவ சித்தனா நான் இதில் ஜம்ப் அவுட் ஆக முடியாது. ஊழியத்தில் நம்மளை உயர்த்துறவங்க சில பேர் இருப்பாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்கிற சில பேர் இருப்பாங்க, இல்லை சில பேர் நம்மளை மட்டுப்படுத்துகிற சில பேர் இருக்காங்க. ஆனால் ஐ கேன் நாட் ஜம்ப் அவுட் ஆஃப் திஸ் காலிங் பிகாஸ் திஸ் இஸ் காட்ஸ் வில்.
அப்படி தான் உங்களுக்கும். ஒரு அம்மாவாக இருக்கீங்கன்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, என்ன நீ பிள்ளை வளர்க்குற அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. டோன்ட் ஜம்ப் அவுட் ஆஃப் இட், இட்ஸ் அ காலிங். அங்கே நில்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அது தேவ சித்தம் தான். அது தேவ சித்தம். சில நேரத்தில் நம்மளை புகழ்கிறதாகவும் இருக்கும், சில நேரத்தில் இகழ்கிறதாகவும் இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட் ஆஃப் தட். அது தேவ சித்தம், அங்கே நில்லுங்க. ஏன்னா இதில் இரண்டின் வழியாகவும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. இப்படியும் கர்த்தர் மகிமைப்பட்டார். எப்படி மகிமைப்பட்டார்? அற்புதங்கள் அடையாளங்களை இயேசு செய்யும் போதும் மகிமைப்பட்டார். அவர் சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை விடும் பொழுதும் என் பிதா மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. இதை ஃபிசிக்கலாக இருக்கிறவங்க பார்த்து கண்டுபிடிச்சாங்க, இதை ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மகிமை, இப்படி மகிமைப்பட்டதை எல்லா இஸ்ரவேலர்களும் பார்த்தாங்க, ரோமர்கள் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் ஜீசஸ் மகிமைப்பட்டார் பாருங்க, பாடுகளை அனுபவித்து. அதை வெறும் 120 பேர் தான் காமிச்சார் அப்பா. ஏன்னா அதை புரிந்து கொள்கிற, அதான் வசனம் சொல்லுகிறதுல என்ன சொல்லுது, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை அறிய மாட்டான். இதை புரிஞ்சுக்கிற அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஆமென். நான் நம்புகிறேன் இந்த கூட்டத்தில் வந்த எல்லாரும், ஈவன் இஃப் இட் இஸ் பெயின்ஃபுல், அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் தயவு செஞ்சு அதை செஞ்சுருங்க. ஏன்னா அதன் வழியாக பிதா மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் நான் உங்களுக்கு சொன்னது மிரக்கிள்ஸ், காட்ஸ் ஆக்ஷன். நம்பர் 2, யோர் ஆக்ஷன், உங்கள் கிரியைகள் வழியாக பிதா மகிமை. நம்பர் 3, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம். இதுவும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், பட் ஐ வாண்ட் டு கோடிட்டு உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜான் சாப்டர் 15 verse 8 நான் படிக்க போகிறேன் உங்களுக்காக. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ இந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த கனி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு நிறைய கனிகளை குறித்து ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். ரட்சிப்பின் எப்படி சொல்கிறது, த ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன், அதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பேசுகிறோம். அதை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை குறித்து, நம்பர் 1 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, நம்பர் 2 ஆவியின் கனிகளை குறித்து பேசியிருக்கிறோம், 3வது நீதியின் கனிகளை குறித்து பேசியிருக்கோம். இப்படி கனிகளை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த கனி, இப்படின்னா நிறைய கனிகள் வேதத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய டாபிக், நிறைய டாபிக் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில் என்ன, அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது பாருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் நாட் ஓன்லி வாட் ஹி வாஸ் டூயிங், அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத தாண்டி அவருடைய கம்பேஷன், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, இது எல்லாமே பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்துச்சு. ஆமீன். நீங்கள் கனிகளை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் இதை தியானிச்சு பாருங்கள். இந்த கனிகளின் வழியாக நான் பார்த்துருக்குறேன், இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளே டிஃப்ரென்சஸ் நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் அவங்களுக்குள்ளே லேகிங்காக இருக்கிற ஒரு விஷயம்னா கனிகள். அவங்க செய்கிற எல்லா கிரியைகளையுமே கனியற்ற ஒரு ஜீவியம் என்ன பண்ணிடுதுன்னா, அவங்க நல்ல எப்படி சொல்கிறது, நிறைய கிரியைகளை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்காதுன்னா கனிகள் இருக்காது. அதன் மூலமாக இந்த மொத்த கிரியையுமே மட்டுப்பட்டு அவங்க தேவ நாமத்துக்கு தூஷணமுள்ள ஒரு பாத்திரமாக மாறி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க நிறைய ஆண்டருக்காக செய்வாங்க, ஆண்டருக்காக நிறைய கிரியைகளை செய்வாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தால் அவங்க பயங்கரமாக கொடுக்குறவங்களா இருப்பாங்க, அவங்க நல்ல ஆண்டருக்காக ஊழியர் செய்கிறவங்களா இருப்பாங்க, இப்படி எல்லாமே செய்வாங்க. ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற ஒரு கனி அவங்களுக்குள்ளே இல்லாமல் போனதுனால, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவங்களுக்குள்ளே இல்லாததுனால இத்தனை கிரியைகள் அவர்கள் வழியாகவும் அவர்களை கொண்டும் கர்த்தர் செஞ்சுருந்தோம் கூட, ஸ்மால் அந்த கனி, அந்த ஃப்ரூட் அவங்களுக்குள்ளே இல்லாததுனால தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு ஒரு பாத்திரம் அவங்க மாறி போயிடும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, நான் சொல்லுவேன், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஃபார் அதர்ஸ். வரங்கள் என்பது நம் மூலமாக மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாறுது. ஆனால் the fruit of the Holy Spirit is for you. It's for you. That is very important. நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சு நீங்கள் மற்ற இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு
மற்றவர்களுக்கு நீங்கள் உங்கள் கனி மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சரியாக உங்கள் மரம் வெட்டுப்பட்டு அக்கினியில் போடப்படாமல் நீங்கள் ஹெவனுக்கு வரணும். ஃப்ரூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனியை குறித்து நிறைய காரியங்கள் என்னால் பேச முடியும். ஆனால் எனக்கு இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்குகிற பாத்திரமாய் இயேசு இருந்தது போல நானும் இருக்க விரும்புகிறேன். பூமியில் நான் உம்மை மகிமைப்பட. இதுதான் கோர், இதுதான் டைட்டில், இதுதான் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது. ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழ்கிற காலத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கணும். அதற்கு நீர் எனக்கு என்ன செய்கிறீரோ ஐ எம் அக்செப்டிங் இட். நான் என்ன செய்யணுமோ ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ இட். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்டிடியூடு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற வல்லமையுள்ள பாத்திரமாக மாற ஆரம்பிப்பேன். இன்றைக்கி எல்லாருமே சுய மகிமையை தேடிட்டுருக்காங்க இந்த உலகத்தில். இயேசுவை வச்சே தனக்கு எதையாவது ஒன்று பண்ணிக்கலாம். வித் த நேம் ஆஃப் ஜீசஸ், வித் த டைட்டில் ஆஃப் எதையோ வச்சு பண்ணிக்கலாம். நமக்கு ஜபங்கள் கூட இன்றைக்கி பாதி அப்படி தான் ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு இப்படி இல்லைப்பா, உமக்கு, என் வழியாக உமக்கு. நீங்கள் உங்கள் ப்ரேயரை இந்த வாரம் மாற்றி பாருங்கள். ஐ வில் டெல் யூ த மிரக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஒர்க். த க்ளோரி, நான் அந்த க்ளோரியை குறித்து வாசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாண்ட் டு நோ மோர் டீப்பர் அபவுட் த க்ளோரி. இந்த க்ளோரியை குறித்து நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது, க்ளோரி இஸ் அ ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அன் ஹெவன்லி, எப்படி சொல்கிறது, அது ஹெவன்லி அட்மாஸ்பியர். எப்படி வேணாலும் சொல்ல, எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண தெரில. ஏன்னா க்ளோரிக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், அப்படியே பெரிய மேகங்களின் வழியாக, அக்கினியின் வழியாக கர்த்தர் அவருடைய க்ளோரியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்ட மேகங்களையோ அக்கினியோ தேடலை, இன்றைக்கி உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தேடுறார். பழைய ஏற்பாட்டில் மேகத்தின் வழியாக தன் மகிமையை வெளிப்படுத்தினார், அக்கினியின் வழியாக தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படி தானே பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்க அக்கினியை கண்டார்கள், தேவனுடைய மகிமையை கண்டோம். மேகத்தை பார்க்குறாங்க, மேகம் மலையை மூடி இருக்கு. இன்றைக்கி மேகம் ஆண்டருக்கு தேவையில்லை, இன்றைக்கி அக்கினி ஆண்டருக்கு தேவையில்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் தான் ஆண்டருக்கு தேவை. அவருடைய மகிமையை வெளிப்படுத்த பாத்திரங்களை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். ஸோ இஃப் யூ அலாவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், இஃப் யூ அலாவ் காட் டு ஒர்க் இன் யர் லைஃப், அவர் மேகத்தை விட அக்கினியை விட உங்கள் வழியாக அவருடைய மகிமையை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவார். God will prove to this world that I am living God. நீங்கள் சொல்லணும், அப்பா நீங்கள் உயிருள்ள தேவன்றது என் வழியாக என் வெளிப்படுத்துங்கப்பா. Use me to manifest your power. Use me to manifest your compassion. Use me to manifest your truthfulness, your faithfulness. நான் விரும்புகிறேன்ப்பா, இன்னைக்கு நான் விரும்புகிறேன் அப்படி நீங்கள் கேளுங்க. அப்பா நிச்சயம், எத்தனை பேர் நம்புறீங்க, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். அப்படியே என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசு சொன்ன வார்த்தை, பூமியில் நான், அவர் படுத்தினேன்னு சொல்லி முடித்தார், மகிமைப்படுத்தி முடிச்சதை சொன்னார். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். எதிர்மறையான காரியங்கள், தாமதங்கள், அதுவும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணுங்கள். ஹிஸ் ஆக்ஷன்ஸ், ஹிஸ் மிரக்கிள், ஹிஸ் வே ஆஃப் டூயிங். ரெண்டாவது, யோர் ஆக்ஷன்ஸ், யோர் ஒர்க். 2 சொன்னேன், அதில் நற்கிரியை, தேவ சித்தத்தின்படியான கிரியை. த ஆக்ஷன்ஸ், குட் டீட்ஸ்ன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 3வது, உங்களுடைய குணம், யோர் கம்பேஷன், லவ், செல்ஃப் கண்ட்ரோல். எவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றுக்கணும். இன்றைக்கி அர்ப்பணிங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையின் வழியாகும். மேகங்களையோ அக்கினியையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ கர்த்தர் தேடலை. We don't see clouds, real clouds coming into our churches. We don't see the real fire coming into our churches. இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் யாரை தேடுறாரு? உன் வழியாக நான் மகிமைப்பட நீ என்னை ஒப்பு கொடுப்பாயா, உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் தேடுறது பாத்திரங்களை தேடுறாரு. அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் வழியாய் நீர் மகிமைப்படும். அர்ப்பணிங்க, என் வழியாய் நீர் மகிமைப்படும். என் வியாதியின் வழியாக நீங்கள் மகிமைப்படுங்க. என் சூழ்நிலைமைகள் வழியாக மகிமைப்படுங்க. என் பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் மகிமைப்படுங்க. என் போராட்டங்களின் வழியாக நீங்கள் மகிமைப்படுங்க.
எதிர்மறையாக இருக்கிற எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லி சொல்லுங்கள், நீங்கள் மகிமைப்படுங்க. பார்வோன் ஒரு எதிர்மறையானவன், ஆனால் அவன் வழியாக கர்த்தர் மகிமைப்பட்டாரே. உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற பார்வோனுடைய பெயரை சொல்லி சொல்லுங்கள், நீர் பார்வோனின் வழியாக மகிமைப்பட்டது போல என் வியாதியின் வழியாக, என் கடன் பிரச்சனையின் வழியாக, என் போராட்டங்களின் வழியாக. உங்கள் கணவர் அப்படி இருப்பாரா? அவங்க பிள்ளைகள் அப்படி இருப்பாங்களா? அவங்க குடும்பத்தில் யாராகிலும் அப்படி கடின இருதயத்தோடு இருப்பாங்கன்னா சொல்லுங்கள், அவர்கள் வழியாக நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. நீங்கள் மகிமைப்படும்படியான காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, என்னை சுகமாக்கி நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படியான ஒரு சுகம் எனக்கு கிடைக்கட்டும், ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கட்டும், உங்களுக்கு மகிமையை சேர்க்கிற ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ரெண்டாவது சொல்லுங்கப்பா, நற்கிரியைகளை செய்து உண்மை நான் மகிமைப்படுத்தணும், உமக்கு மகிமையை கொண்டு வரணும், உங்கள் சித்தத்தின்படி செய்து உமக்கு நான் மகிமையை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவது சொல்லுங்கள், நான் மிகுந்த கனிகளை கொடுத்து உமக்கு மகிமையை கொண்டு வரணும்ப்பா. அப்பான் எவ்ரி திங், ஃப்ரூட்ஸ், நல்ல நற்கிரியைகளை கனிகளை நாங்கள் கொடுத்து உமக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்பட்டீர் என்று சொல்லி சாட்சி சொல்ல உதவி செய்ய. நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த வார்த்தையின் மூலமாக நடக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், போஷியும் நடத்தும். கர்த்தர் நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் தத்தளிப்போடு பயத்தோடு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எது அவங்கள பயமுறுத்தினாலும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவர்களை நடத்தி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின்படி உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன். தண்ணீரும் ஆறுகளும் அக்கினியும் அக்கினி ஜுவாலைக்கும் உன்மேல அதிகாரம் இல்லை. அதன் நடுவில் இருக்கலாம், but that doesn't have an authority. You may be midst of that problem, but that problem doesn't have any authority over you. அவைகளுக்கு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கல. உங்கள் மேல் அவைகளுக்கு அதிகாரம் இல்லை. அவைகள் உன் மேல் புரளுவது இல்லை. அவைகள் உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் வழியாக நீர் மகிமைப்படும். You glorify through them and glorify them. In the name of Jesus we pray. Amen, amen. கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் ப்ரேயரை கொஞ்சம், உங்கள் ப்ரேயர் வேர்ட்ஸை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி பாருங்கள். ஐ பிலீவ் இந்த ஜெபத்தின் வழியாக, இந்த வார்த்தைகளின் வழியாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். நான் நம்புகிறேன். அநேக பார்வோனுடைய இருதயங்களை கடினமாக்கி கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். இதுக்கப்புறம் யார் பேசினாலும் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவர் ஒரு மகிமையான வெற்றியை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு மகிமையான. ஆமென். கண்டிப்பாக அந்த பாட்டை நீங்கள் போய் பார்க்கலாம், அதை போய் கேட்கலாம். நீட் யூ மோர், நான் சொன்ன அந்த சாங்கை நீங்கள் கேளுங்க. அப்புறம் இந்த கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்புறம் பிரதர் பிரவீனுடைய சாங் நான் பாடினது, மகிமை மகிமை என்மேல் மகிமை இறங்கட்டுமே, அந்த சாங்கெல்லாம் நீங்கள் அதை கண்டிப்பாக கேளுங்க. ஐ எம் நாட் ப்ரமோட்டிங் தேர் சாங்ஸ், ஐ ஜஸ்ட் லைக் தேர் சாங்ஸ். நான் எப்போவுமே இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நான் நம்புகிறேன் அந்த பாட்டில் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். போய் கேட்டு உடனே பாடி அவங்களோட பாடி நீங்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸோ இப்போ எதிர்மறையானதை நீங்கள் எதிர்மறையாக பார்க்கக்கூடாது. பார்வோனின் வழியாய் நீர் மகிமைப்பட்டது போல அப்படின்னு பிரச்சனையை சொல்லி அதன் வழியாக மகிமைப்படும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஐ நோ திஸ் ப்ரேயர் இஸ் கோயிங் டு பிரிங் எ க்ளோரியஸ் விக்ட்ரி இன் யோர் லைஃப். அந்த சாட்சியை கேட்க நானும் ஆசையாக இருக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ.